திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி. திருவாசகம் சென்னி 10 8வது மந்திரமா? 8வது மந்திரத்திற்கான பொருள். இந்த உடம்பு புழுக்கள் நிறைந்தது. இந்த உடலோடு வாழ்கின்ற வாழ்க்கை நிலையற்றது. அதை நீக்குகின்ற எழுச்சி உடைய ஒளி நீ தலைவன், ஒளி நீ தலைவன், அடிமை கொண்டவன், என்னுடைய தந்தை என்று பலமுறை சொல்லி கைகூப்பி புனிதமான மலர் போன்ற கண்களில் நீர் பெருக புனிதமான கண்களில் நீர் பெருக நிற்கும் அடியார்களுக்கு தவறாமல் நன்மை கொடுப்பது உன் திருவடி. உன் சிவந்த திருவடியில் என் தலைகள் பொருந்தி விளங்குவனவாம். குறிப்புரை: பொய் நிலையில்லாத வாழ்க்கை. பொய் நிலையில்லாத வாழ்க்கை. எழில் எழுச்சி அல்லது அழகும் போடலாம். உள்ளம் புனிதமானால் கண்களும் புனிதமாகும். கண்கள் மந்திரத்தில் பாருங்க, தூமலர் கண்ணுன்னு இருக்கும் பாருங்க. அதனால் தூமலர் கண்கள் என்றார். உள்ளம் புனிதமானால் கண்களும் புனிதமாகும். அதனால் தூமலர் கண்கள் என்றார். இப்போ நீங்கள் எழுதின அந்த உரையை ஒவ்வொரு வரியாக எடுத்து பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தாக பார்க்கணும். ஒன்று, புழுக்கள் நிறைந்த உடம்பு ஒன்று, அதோடைய நிலையாத வாழ்க்கை. புழுக்கள் நிறைந்த உடம்பு, நிலையாத வாழ்க்கை, ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். உடம்பின் நிலையற்ற தன்மையையும் இகழ்ச்சியையும் வெளிப்படுத்த இவ்வாறு கூறுகிறார். உடம்பின் நிலையற்ற தன்மையையும் உடம்பின் இகழ்ச்சியையும் இவ்வாறு கூறுகிறார். உடல் மேல் பற்று வராமல் இருக்க இவ்வாறு கூறுகிறார். உடம்பை பயன்படுத்துறது வேற, உடம்பு மேல பற்று வைக்கிறது வேற. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறது உடம்பை பற்று வைக்கிறது அல்ல. ஆமாம், உயிர் மேலே தான் பற்று வரும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனுங்கிற இடத்துல உடம்பு மேலேயே பற்று வருது.
உயிரை வளர்க்குறதுக்கு தானே உடம்பை வளர்க்குறேன். அண்ணன் நல்லா இருக்கிறதுக்கு தான் தம்பி வச்சுருக்கிறேன்னா யாருக்கு முதன்மை? அண்ணனுக்கு தானே முதன்மை வருது. அதுதான் உடம்பின் மேல் பற்று வராமல் இருப்பதற்காக. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை வளர்க்கும் உபாயம் வருந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யார் சொல்கிறார்? திருமூலர் சொல்கிறார். திருமூலர் சொல்கிறார். எனவே ஞானிகளுக்கு உடம்பு தேவையில்லை. அவர்கள் அந்த கோணத்தில் உடம்பை இகழ்வார்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம கோணத்தில். உடம்புல பற்று வைக்கக்கூடாது, உடம்பு வேணும். உடம்பு இழிவானதை நினைவு வச்சுக்கிட்டே உடம்பை காப்பாற்றணும். இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக நம்ம வாழலை. இது ஒரு நாள் போயிடுது. இந்த உடம்பு இழிவற்றதுன்னா ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எடுத்து பீரோக்களையாக வைக்கிறாங்க. அதுக்குன்னு பீரோ செஞ்சு வச்சிடறாங்க. அதுக்கு இறந்த உடம்பை எத்தனாயிரம் வருஷனாலும் வைக்கலாம். ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இன்னும் நிறைய ராமானுஜர் உடம்பு இன்னும் இருக்குது. ஏன் அப்படி வைக்க மாட்டேங்கிறாங்க? உடனே தூக்கி வெளியே போட்டு சொந்தக்காரன்னு வர சொல்லி எடுக்கிறோம் அப்படி தானே சொல்கிறாங்க. இத்தனை மணிக்கு எடுக்கிறோம், இத்தனை மணிக்கு வந்துடுங்க, எடுக்கிறோன்னு தானே சொல்கிறாங்க. அவரை பேரெல்லாம் நீக்கி பிணவென்று பேரிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. பேரை எத்தனை பேர், எல்லா பேரும் போச்சு. அவருடைய விருதுகள் எல்லாம் போய் பிணம்னு தானே சொல்கிறோம். போய் அவர் உடம்பு அடக்கம் பண்ணிட்டு வீட்டை கழுவி சுத்தம் பண்ணிடுறாங்களே. அப்போ அவர் இவ்வளோதானே உலகம், இவ்வளோதானே உடம்பு அங்கிற உணர்வு நமக்கு. அவங்களுக்கு இந்த பாடமெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்கு உடம்பை வேண்டான்லாம் சொல்கிறாங்க. நம்ம வேணும்னு சொல்கிறதுனால அதனுடைய அசிங்கத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது இழிவானதுப்பா, நிலையற்றதுப்பா, அது புழுக்கள் நிறைந்ததுப்பான்னு அது மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறது. உயிரை வளர்க்குறவங்களுக்கு இந்த அறிவு, இந்த விளக்கம் எல்லாம் தேவை இல்லை. மாணிக்கவாசகர் நமக்காக இதையெல்லாம் சொல்கிறார். அடுத்தது, இந்த உடம்பிலிருந்து நீக்குபவன் ஒளியான இறைவன். அவன் அடிமை கொள்பவன் தலைவன், அதெல்லாம் தந்தை, இதெல்லாம் ஒரே செய்தி. நம்ம இறைவனை புகழும்போது உடம்பிலிருந்து நீக்கிறவன் ஒளியானவன், அடிமை கொள்றவன் தலைவன், தந்தை அப்படின்னு சொல்லணுமா. இந்த ஒளியானவன் ஏன் சொல்றாருன்னா, ஒளியானவன் என்று இறைவனை ஏன் சொல்றாருன்னா, நாமும் அந்த யோக ஞானத்தால் எந்த நிலையை அடையணும்? ஒளி நிலையை அடையும் போது உடம்பு பற்று போகும். யோகத்தில் தான் ஆன்மா ஒளியை உணரும். யோகத்தில் தான் எதன் மேலே பற்று போகும்? உடம்பு. அதனால தான் அந்த ஒளியானங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தது, அடிமை கொண்ட இறைவனை புகழ்வதற்கு இதெல்லாம் எடுக்கணுங்கிறார். இறைவன் ஒளியா அடிமை கொண்ட என்பது சொல்லணும். சொன்னாதான் நமக்கு என்ன பண்பு வரும்? அடிமை பண்பு வரும். தலைவனேன்னு சொல்லணும். தலைவனேன்னு சொன்னாதான் இறைவனை விட பெரிய கடவுள் இல்லைங்கிற உணர்வு என்ன செய்யும்? வரும். தந்தையேன்னு சொல்லணும். ஏன்னா உயிருக்கு தந்தையை போல எல்லாவற்றையும் செய்பவன் இறைவன் அர்த்தம். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பருங்கிறது அதுதான். அதாவது இறைவனை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலன்னா இப்படி புகழணும்னு சொல்லித்தராரு. நீ ஒளியாக இருக்கிற, அது ஏன்னு சொல்லியிருக்கிறோம். அதை நீ ஒளியான மாதிரி நானும் ஒரு தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரணும். உயிர்கள் தன்னை மாதிரி வரணுங்கிறது தான் இறைவனோட கஷ்டப்படும். நல்ல பணக்காரன் என்ன நினைப்பான்? என்ன மாதிரி நீனும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அதானே நல்ல பணக்காரனுக்கு அழகு. அதே மாதிரி ஆண்டான்னு ஏன் சொல்லணும்னா, அப்போ சொல்ல நமக்கு அடிமை பண்பு வரும். தலைவன் ஏன் சொல்லணும்னா, பிற கடவுளை தலைவனாக நினைக்கிற பழக்கம் நம்மளை விட்டு போகும். திருச்சதகத்தில் 2வது மந்திரம் அதுதான். நாளைக்கு வகுப்பு அதுதான். 2வது மந்திரத்தில் சிவபெருமான் அன்றி யாரையும் கடவுளை நினைக்காத செய்தி அதில் வருது. திருச்சதகத்தில் 2வது மந்திரத்தில். திருச்சதகம் 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கான்செப்ட் அப்படியே வருது. ஒன்றுக்கு ஒன்று திருவாசகம் ஒன்றுக்கு ஒன்று பின்னி கிடைக்கும். கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு பார்த்தீங்களா? குடிகடின் நல்லேன் எனது அடியாருடல்லால் நரகம்புயின் எல்லேன் இருக்கப்பெரும் இறைவா உள்ளேன் பிரதெய்வம். உள்ளேன் பிரதெய்வங்கிறத சொல்கிறதுக்கு தான் எம்பெருமான்னார். அதாவது உன்னை தவிர நான் யாரையும் யாராக நினைக்க மாட்டேன், கடவுளாக நினைக்க மாட்டேன்.
தந்தையேன்னு சொன்னது ஒரு அப்பா, உலகத்தில் ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் யார் செய்கிறார்? பண்டிதமணி சொல்லுவார். தடுத்தும் கொடுத்தும் எடுத்தும் பாராட்டியும் இப்படி சில வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவார். தடுத்தும், தப்பு செய்யும்போது தடுத்து, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்து, பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி, அதுக்கு தான் தடுத்தும் கொடுத்தும் எடுத்தும் நிறைய என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் சொல்லுவார். ஆனால் தந்தை என்றார். இப்படி இறைவனை சொல்லி சொல்லி சொல்லணும். இது வாக்கு. சொல்லுதல்ங்கிறது வாக்கு. சொல்லுதல் எதில் சேரும்? வாக்கின் செயல். கூப்பி எதன் செயல்? காயத்தின் செயல். அந்த ஆண்டவனே எம்பெருமானேங்கிறதுலாம் வாக்கின் செயல். கூப்பிய கை காயத்தின் செயல். ஒரு அடுத்தது கண்கள்லேருந்து நீர் வடியுது. அது மனம் உருகினால்தான் எது கண்ணிலிருந்து எது வரும்? நீர் வரும். மனம் உருகினால்தான் கண்ணிலிருந்து நீர் வரும். அது மனவாக்கு காயம் 3 ஈடுபடணுங்கிற அழகான மந்திரம். ஒரு வழிபாட்டு நெறிமுறை மந்திரம். இறைவனை எப்படி கும்பிடணுங்கிறத அழகாக சொல்கிறார். கண்கள், அந்த கண்ணு சுத்தமாக இருக்கணுங்கிறார். கண்ணு சுத்தமாக இருக்கிறதுனா என்னதுன்னா, இப்போ நாம் ஒருத்தர் வயசானவரை பார்க்குறோம். வயசானவரை பார்க்கும்போது இந்த 85 வயசில் கூட இவ்வளோ ஹெல்த்தாக நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குற பார்வை வேறு. இன்னும் உயிரோட இருக்கிறான்னு பார்க்குறவனும் இருக்கிறான். இன்னும் இவர் சாகவே இல்லையா, இருக்கிறாரா, நான் இவரை இடையில ரொம்ப நாள் பார்க்கல, செத்து போயிட்டார்னு நினச்சேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க மக்கள். புரியுதா? அப்படி பிறருடைய பொருளை அப்படி நினைத்தல், பிறருடைய தோற்றத்தை நினைத்தல், அது பிறருடைய விஷயங்களை எல்லாம் நல்ல கண்ணால் பார்க்காதவங்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நல்ல கண்ணால் பார்க்காதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 குழந்தைகள், நாங்களாக டாக்டரை கூப்பிட்றதே 3 மாதத்துக்கு 2 தடவை கூப்பிட்றாங்க. தடுப்பூசி அந்த ஊசின்னு. அது தடுப்பூசிக்கே தனியார் ஹாஸ்பிட்டலில் 3000 ரூபா 4000 ரூபா. கார் எடுத்து கிளம்புனா பார்க்குறவங்க என்ன ஜாலியாக கிளம்பிட்டீங்கிறாங்க. அப்படி தான் கேட்குறாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா கார் ஒரு ஆட்டோலேயே கூட்டு போக முடியும் குழந்தைகளை, என்ன ஜாலியாக கிளம்பிட்டீங்கிறாங்க. போயிட்டு வர்றது, வெளியே போயிட்டு வந்தால் 6 ரூபா 7 ரூபா காலி. அந்த உலகத்தினுடைய பார்வையை சொல்கிறேன். உலகத்தினுடைய பார்வையை சொல்கிறேன். அதாவது நான் அடிக்கடி வகுப்பில் சொல்லுவேன். எங்கள் பூர்வீக வீடு இப்போது இருக்குது. நான் சொல்கிற ஒரு வீடு எங்கள் வீட்டுக்கு எடுத்தாலும் இப்போவும் இருக்குது. அவர் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் அழிஞ்சிடும். அப்படி அந்த எங்கள் சிலருடைய கண்ணு மோசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப். அதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் பட்டிமன்றத்துக்காரங்க. இந்த நெல் கதை. ஒருத்தர் வயலில் நிறைய களை முளைச்சிருது. நெல் 25%, களை 75%. அப்போது நம்ம களை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒருத்தர் அவங்க ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் கண்பட்ட பொருள் அழிஞ்சிடும். களையை பார்த்தாருன்னா எது அழிஞ்சிடும்? அதனால் பிரச்சனையில் ஒரு டீ வாங்கி கொடுத்து பார்க்க சொன்னால் போதுன்னு கொட்டுறான். இவன் போய் என்ன பண்ணியிருக்கிறான்? இவ்வளவு களைக்குள்ளையும் 25% நெல் வந்துருக்கிறன்னு இருக்கதான் எது காலி? நெல் காலி. சிலருடைய பார்வை அப்படி மோசமாக இருக்கும். சிலருடைய பார்வை பட்டுதுன்னா நல்லது நடக்கும். இப்போ எதையுமே எதிர்பார்க்காம அந்த இடத்துல கால் வைக்கணும். இப்போ நான் போய் கரூரில் எத்தனையோ நிறுவனங்களை தொடங்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த ஊருக்காரங்களே சொல்கிறாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பாமல் கால் வைக்கணும். நம்ம டீம் போய் கால் வச்ச எந்த கோயிலில் நிகழ்ச்சி வளராமல் போச்சுது? மகளிர் சாமி கோயில் இதேமாரி சொற்பொழி நடந்ததா? மாதந்தோறும் நம்ம டீம் போய் கால் வைக்கிறது நடக்குது. நடத்துகிற விட்டுருங்க, அது குருநாதர் சம்மந்தப்பட்டது நம்ம சொல்லக்கூடாது. அப்படி ஒவ்வொன்றா பாருங்கள். மாரியம்மன் கோயிலில் எத்தனை வருஷம் எடுத்து கொண்டு வந்தோம். கடியூரில் நான் உள்ளே போகும்போது வெறும் 3 பேருங்க, 7 பேர் இருப்பாங்க. நான் முதல்ல தொடங்கும்போது 15 வருஷத்துக்கு முந்தி சொற்பொழிவுன்னு 4 பேர் போயிடுவாங்க. 4 பேரும் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் படித்தவங்களாக இருப்பாங்க. 2 பேர் 3 பேரை வச்சு தான் நாங்கள் சொற்பொழிவு ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு முடிகிற நேரத்தில் நான் சாதாரண 40-50 பேர் அரங்கு நிறைந்து இருக்கிறாங்க. முடிகிற நேரத்தில் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம அங்கே உள்ளே எப்படி போனால் போதும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் போகணும். ஈரோடு வகுப்பு இப்போ ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இந்த தடவை. அதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மாணவர்கள் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னா, நம்ம போகிறவங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது? எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. போகிறவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லை, என்ன கிடைக்குங்கிற எண்ணமே நிச்சயக்கூடாது, வரக்கூடாது. அதான் அந்த கண்ணு. அதுக்கு தான் என்ன கண்ணுன்னு பேர்? தூய மாமலர்னார். சுத்தமான கண்ணுன்னு சொல்கிறது அதுதான். அதாவது யாரையா ஒருத்தர் பார்த்த உடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது வேற,
அதே அவங்கள உடம்பை பார்த்துட்டு ஆள் நல்லா சாப்பிட்டு கொள்ளுன்னு இருக்கிறான்னு நினைக்கிறது வேற உண்டா இல்லையா? பார்வை வந்து ரொம்ப என்றைக்குமே ரொம்ப மோசம். கண்ணில் படக்கூடாதுங்கிறாங்கல்ல, கண்ணில் படக்கூடாது. ஆமாம். ஆமாம், கண்ணடி படக்கூடாதுங்கிறாங்கல்ல. என்னுடைய மாணவர் ஒருத்தர் உண்டு, வகுப்புக்கு வரும்போது ரொம்ப ஏழை மாதிரி வருவாங்க. அடிப்படையில் பெரிய கோடீஸ்வரர். கேட்டால் சொல்லுவாங்க, அது பாருங்கள் சார், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான ட்ரெஸ் போடுறாங்கன்னு பேசுவாங்க, அதனால் இதுக்குன்னே தனியாக ட்ரெஸ் வச்சுருக்கேன்பாங்க ஒரு மாணவர். ஆமாம், டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது பஞ்சத்துக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வந்துடுவாங்க. இந்த மந்திரத்தை படித்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. புழுக்களினால் புதிய உடம்பு, புழு நிறைந்த உடம்பு இப்படி சொன்னது. நம்ம எது மேலே பற்று வரக்கூடாது, உடம்பு மேலே பற்று வரக்கூடாது. உடம்பு வேண்டாம் என்று பொருள் இல்லை, கவனமாக இருக்கணும். அவருக்கு உடம்பு வேண்டாம்னு அர்த்தம், நமக்கு உடம்பு மேலே பற்று வரக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த உடம்பு நிலையில்லாத வாழ்க்கையை உடையது, அவர் அப்படியே எடுக்கணும். நாம் அப்படி இல்லை, இது நிலையில்லாததுங்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வச்சு தான் சரியகிரியை என்ன செய்து இருக்குது. அவருக்கு உடம்பு தேவை முடிஞ்சுது, நமக்கு உடம்பு தேவை இருக்குது. இந்த உடம்பை வச்சு தான் யோகம் பண்ணணும். ஒளி, இறைவனை ஒளின்னு சொன்னது ஏன்னா, நாம் அந்த ஒளிங்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் இந்த உடம்பு சார்ந்த பற்றுகள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இறைவனை புகழ்வதற்கு அவ்வளோ அழகாக சொல்லித்தரார். ஆண்டவனேன்னு சொல்லு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறோம். பெருமானேன்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, அப்படி சொல்லிட்டே இரு. கையெடுத்து கும்பிடு. அப்போ வாழ்த்த வாயும் அங்கமாலை வந்துடுது. எழுதிடுங்க, பக்கத்தில் உரை எழுதுகிற இடத்துல எழுதிடுங்க. இப்போ நான் ரிப்பீட்டடாக சொல்லும்போது அங்கமாலைக்குள்ளே போயிட்டு பாருங்க, முதல்ல வரல. அப்போ இதுக்குள்ளே என்ன மாலை வந்துடுது, அங்கமாலை வந்துடுது. வாழ்த்த வாயும் நினைக்க முடிஞ்சு தாழ்த்த சென்னிங்கிற அப்பர் பாட்டு வருது. வாயை வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில், அந்த அங்கமாலை முழுவதும் இதில் வந்துடுது. கையெடுத்து கும்பிடுங்கன்னா நம்ம உடனே எல்லாம் புரிஞ்சுக்கணும். கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னா உடம்புக்குரிய எல்லாம் எடுக்கணும். செவிகால் கேள்மீன்களை எடுக்கணும், கைகால் கூப்பி தொழில் எடுக்கணும், ஆக்கையால் கால்களால் பயணங்களை எடுக்கணும், நெஞ்சை நினையாய் எடுக்கணும், அதை எடுக்கணும். அதான் வாழ்த்த வாயும் நினைக்க முடியும், நெஞ்சம் உமக்கே இடமாகவே. அப்படி ஒரு ஒன்றை தொட்டால் அப்படி செயினாக போகணும். நம்ம தூங்கிக்கிட்டே பேசினா கூட அது செயினாக போகணும். அந்த மாதிரி எழுதிவிடணும். அந்த புனிதமான பூ போன்ற கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். அந்த கண்ணீர் ஒரிஜினலாக இருக்கணும். அந்த கண்ணீர் ஒரிஜினலாக இருக்கணும். ஒருத்தர் இறந்ததுக்காக நம்ம அழுதோம்னா சம்பிரதாயத்துக்கு அழக்கூடாது. அந்த அழுதுறதுக்கான உண்மையான காரணம் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லைன்னா அழக்கூடாது. அடியார்கள் நீர் பெருக பெற்ற அடியார்களுக்கு தவறாது நலம் பயக்கும் செய்ய திருவடி. இந்த அடியார்களுக்கு தான் அவர் நலம் பயக்கிறாரு, நமக்கு நன்மை செய்கிறாரு, பொருள்சார் நன்மைகள் செய்கிறார். அவங்களுக்கு நன்மை செய்கிறாரு, அருள்சார் நன்மை செய்கிறார். இறைவன் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறாரு, அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அதாவது அவங்க தத்துவ சுத்தி நிலையில் இருக்கிறாங்க, நாம் என்ன நிலைக்கு போகலை, தத்துவ சுத்தி நிலைக்கு போகலை. தத்துவ ரூபம் தெரியுது, தத்துவ தரிசனம் தெரியுது, என்ன வரமாட்டுக்கு, தத்துவ சுத்தி வரமாட்டுக்கு. லைட்டாக உடம்புக்கு முடியலனாலும் பயந்துடுறோம்ல, லைட்டாக உடம்புக்கு முடியலனாலே நமக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. உடனடியாக என்ன செய்கிறோம், உடம்பை பாதுகாப்பதுக்கான வேலைகளில் தான் இறங்குறோமே தவிர எதெல்லாம் மறந்துடுது, எல்லாமே மறந்துடும், நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். இந்த ஈரோடு வகுப்புக்கு நான் போகும்போது 1 மணி நேரம் கூட என்னால் பேச முடியாது. ஹெல்ப்புக்கு 2 பேர் 5 மணி நேரம் பேசிட்டு தான் வந்தேன். எது சிலபஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்தேன். அவங்கள முடிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் வகுப்பை நடத்திட்டு தான் வந்தேன். அது அழகான மந்திரம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம நிறைவு பண்ணிடலாம். டீ குடிக்க முதல்ல இதை ஆஃப் பண்ணி வைங்க. எழுதுங்க. அதனால தான் சிவ விளைவுன்னு 8ஆம் நூற்பால சிவ விளைவுன்னு இருக்கா. சிவ விளைவு சிவபோகத்துக்கு தானே சிவ விளைவுன்னு பேர். சிவபோகத்தை கொண்டு வந்து 11ஆம் நூற்பாவை கொண்டு வந்து இப்படி 8ஆம் நூற்பாவில் வைப்பீங்க. எல்லாருமே இதை திருவடி தீக்கைங்கிறாங்க. திருவடி தீக்கையில் இது சேராது. அடுத்த மந்திரத்தை படிங்க. புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும். பொய்துன நிலையாத வாழ்க்கை.
ஒளிவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில்கள் சோதியம். இறைவன் ஜோதியாக இருக்கிறாருன்னு ஏன்னா ஒரு பக்கம் புழுங்கிறாரு, பொய்ங்கிறாரு, அடுத்த நிமிஷம் ஒளிங்கிறாரு. ஏன்னா இந்த உயிர் அந்த இடத்துக்கு வரணுங்கிறது அவருடைய ஆசை. ஒளிகள் சோதியம் ஈசன் எம்பிரான் என்னுடை அப்பன் என்று என்று தொழுத கையினராகி தூய்மலர் கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு. கையால் தொழணும், கையால் தொழுறாரு, கையால் மலரிடணும்னு சொல்லலை பாருங்க. கையால் மலரிடணும்னு சொல்லலை, கையால் தொழுறாரு. கண்களால் இறைவனை பார்க்கணும்னு கூட சொல்லலை. கண்ணில் என்ன வரணும்னாரு? ஏன்னா அதிதீவிர பக்குவ நிலை. கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு தூய்மலர் கண்கள். அதுக்கு ரொம்ப நேரம் பேசியிருக்கிறோம். அந்த கண்ணில் என்ன இருக்கணும்? நல்ல பார்வை இருக்கணும். நாங்கள் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தோம். அவருடைய விடுதியில் சாப்பிட்டுக்கலாம், விடுதியில் தங்கிக்கலாம்னு சொல்லி தான் வேலை கொடுப்பாரு. ஆனால் நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டாரு அப்படின்னா, அல்லது சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்டுட்டாருனாலே அது பெரிய மோசமான பார்வைன்னு நினைப்பாங்க ஆசிரியர். அதனால் சாப்பிடும்போது கண்ணில் பட மாட்டாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாருன்னா அவ்வளோதான், இன்றைக்கி உடம்பு கேடுதான் அப்படிம்பாங்க. அது எப்படி வரலாம்? அவர் தான் வேலை தந்திருக்கிறாரு, அவர் தான் சாப்பாடு தர்றேங்கிறாரு. ஆனால் மனசார சாப்பிட்றத அவர் என்ன செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். பெரிய பெரிய மில்லில் வேலை பார்க்குற டிரைவர்கள்ட்டெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். ஓனர் போய் அந்த ஓனரே மெனக்கிட்டு வந்து சொல்லுவாங்களாம், சமையல் நடக்கிறதுல 2 இட்லி மட்டும் கொடுங்க அப்படிம்பாங்களா. யாருக்கு? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய. ஏன்னா அந்த எங்களுக்கு வேதாந்தம் படித்து கொடுத்தவங்கெல்லாம் மில்லுக்காரங்க கிட்ட தானே இருந்தாங்க. அதனால் அந்த டிரைவர்கள் சொல்கிறதும் கேள்விப்பட்டிருக்கேன். பார்வைங்கிறது ரொம்ப மோசம் உலகத்தில். பார்வைங்கிறது ரொம்ப மோசம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவி பண்ண இடங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்கு நேர் கடைசியில் ஒரு வீடு. அந்த அம்மா ஏதோ ஒரு ஆசையில் போய் ஒரு பெரிய வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்கலான்னு. அவன் சொந்தக்காரனும் எல்லாம் அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் குடியில்லை. நேர் எங்கள் வீட்டில் அந்த பாபா இல்லாமல் இருக்குல்ல, அதை ஒட்டி முருகேசன் சொந்தக்காரங்க யார் இருக்காங்க கேட்டால் சொல்லுவாங்க. வேன் வச்சுருக்கிறவர் அந்த அம்மா சத்துணவில் இருக்குது. அந்த அம்மா அண்ணாச்சி குடும்பம். மிரட்டி அந்த அம்மாவை வீட்டை போய் பார்த்தவனுக்கு அவனுக்கு கண்ணு சரியில்லை. எங்கள் வீட்டில் நடந்தது சொல்கிறேன். கண்ணு சரியில்லை அவனுக்கு. இவங்க பண்ணதில் நொந்து போய் வீட்டை வாங்காமல் விட்டுடலான்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. சரி, வாத்தியாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்தாங்க. நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி போய் பார்த்து, பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு போய் பார்த்து சூப்பர் வீடு வாங்குன்னு சொல்லி அவங்க உடனடியாக அந்த வீட்டை வாங்கினாங்க. கடன் எடுத்து வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பல லட்ச ரூபா ஆகும். இதே எங்கள் வீடு, இந்த ஏரியாவில் உள்ளவங்க சில பணக்காரங்க வந்து இப்படி பார்ப்பாங்க. இதை விட 1000 மடங்கு பெரிய வீடு நம்ம ஊரில் இருக்குது. என்னுடைய தகுதிக்காக அதை பெரிய வீடு. நான் வாடகை வீட்டில் இருக்கிறத அவன் பார்த்துட்டானல்ல, அவனை பார்த்துட்டானல்ல. இப்படி எட்டி பார்ப்பாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பணக்காரங்கெல்லாம் வந்து. நான் நின்றுட்டு போய் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. கொத்தனார் நிற்பார், மேஸ்திரி நிற்பார், இந்த ஏத்தாளர் கேரளாக்காரன் அவர் நிற்பார், அவர்கிட்ட பேச மாட்டாங்க, போயிடுவாங்க. அவர் ஜாதகம், வாஸ்து சாஸ்திரம், இந்த பிரசன்னம் எல்லாம் பார்க்க தெரியும் கேரளாக்காரன். அவர் சொல்லுவார், கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்கிட்ட. ஒருத்தர் பார்த்துட்டு வாய் திறந்து கருத்து சொன்னால் பரவாயில்ல, மௌனமாகறவனா ரொம்ப ஆபத்து. பார்வை சரியில்லை அப்படிம்பார். அப்படி சொல்லுவார். நம்மளை சுற்றி என்ன செய்யணும், என்ன நடக்குன்னு பார்க்கணும். எது நல்லா இருக்கணும்? பார்வை நல்லா இருக்கணும். பார்வை அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரணும். எங்கள் தங்கச்சி கூட பிறந்தவங்க நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். எங்கள் தங்கச்சி பையன் கல்யாணம் தடைப்பட்டது. யார் பொறுப்பேற்றான்? அங்கேயே மெட்ராஸ்லேயே 2 தம்பி இருக்கான். நான் தான் பொறுப்பேற்றேன், கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணி. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்லது செய்யணுங்கிற எண்ணம் என்ன செய்யும், வரும். அறிவு முக்கியமே கிடையாதுங்க. புகழ் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, திறமை முக்கியம் இல்லை, நல்ல எண்ணம் தான் முக்கியம். எதுதான் முக்கியம்? குணம். எதுதான் முக்கியம்? குணம்தான் முக்கியம். காந்தியை நம்ம நேசித்ததுக்கு காரணம் அவருடைய குணம். காந்தியை நம்ம நேசித்ததுக்கு காரணம் அதை இவ்வளோ அழகாக சொன்னார். கண்கள் நீர்மல்கும் தொண்டர்க்கு வழுவிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே.
ஞானசம்பந்தர் எங்கேயோ இறைவனுடைய அருளை பெறுறாரு. அந்த ஞானசம்பந்தருடைய தாயாருக்கு என்ன மனநிலை ஏற்பட்டதோ அவருடைய வரலாற்றை கேட்ட உடனே பாண்டியன் மனைவிக்கு ஏற்பட்டதுன்னு திருக்களிட்டுப்படியார் சொல்லும். அப்படி ஒரு பாட்டு திருக்களிட்டுப்படியாரில் இருக்குது, தெரியுமா? ஒரு பாட்டு இருக்குது, இப்போ எடுத்து படிங்க. ஞானசம்பந்தர் அம்மையிடத்தில் ஞானப்பால் பெற்றாங்கங்கிற கதையை கேட்ட உடனே மங்கையர்க்கரசியாருக்கு அந்த தாய் உணர்வு ஏற்பட்டு ஒரு தாய்க்கு என்ன மனசில் நிகழுமோ அது அவ்வளவு நடக்குது. யாருக்கு? அப்படி ஒரு பாட்டு இருக்குது திருக்களிட்டுப்படியாரில். அப்போனா அவங்க எவ்வளவு உயர்ந்த குணம் இருந்தால் அது சாத்தியம். கடவுளுக்கும் ஒரு நல்ல ஆன்மாவுக்கும் இடையில நடக்கிற ஒன்று யாருக்கு நடக்குது? இந்த அம்மாவுக்கு நடக்குது. அந்த கதையை கேட்ட உடனே நடக்குது. ஒரு வள்ளலார் பாட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பொள்ளாச்சியில் சொன்னேன். இவர்கிட்ட சொல்கிறாங்க, இவருடைய கதையை படிக்கிறாரு வள்ளலார். மதுரையில் பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை பிரம்பால் அடித்தான், பிரம்படிக்காரனை கொண்டு அடித்தான்ங்கிற கதையை படிக்கிறார். அவர் பிறந்தால் தானே படிக்க முடியும். அந்த கதை நடந்தவொடனே இவர் படிக்க முடியுமா? அவர் இருந்தால் தானே படிப்பார். இவர் பிறந்து வளர்ந்த பிறகு படிக்கிறார். அதுக்கு பிறகு அந்த கதையை படித்தவொடனே ஒரு பாட்டு எழுதுறார். பொன்பட்ட வேணியில் புண்பட்ட போதில் வாத ஊரர் நெஞ்சம் என்பட்டதோ. இன்று கேட்ட, நான் பிறந்து வளர்ந்து 45 வயசு ஆகி இப்போ படிக்கிறேன். இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டதே. என்ன அர்த்தம்னா, பொன்னான அவருடைய உடம்பை பிறம்பு வச்சு அடிச்சிருக்கிறானுங்க, புண்ணாயிற்று. சாமி என்ன பாடுபட்டிருப்பார். இன்னைக்கு தான் படித்தேனுங்க, அதை படிக்கும்போது எனக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யார் எழுதுறா? அப்போ அவருடைய அந்த பார்வையிலும் எண்ணங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மென்மை, அந்த குணம்தான் முக்கியம். அதை கண்ணில் வச்சு சொன்னார். அதை கண்ணன்னா கண்ணோட்டம் இல்லாத கண்ணுங்கிறார்ல வள்ளுவர். கண்ணுனால இரக்கத்தை காட்டலனால உனக்கு என்ன இருந்து பிரயோஜனம் இல்லை. கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் வள்ளுவர் சொல்றார். கண்ணால் நீ இரக்கத்தை காட்டவில்லை என்றால் உனக்கு என்ன இருந்து பிரயோஜனம் இல்லை, கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த தேர்வு நேரம் வந்துடும். 115 ரூபா 150 ரூபா மாணவர் தேர்வு கட்டணம் இருக்கும். பணம் கட்டியிருக்க மாட்டான், பணம் கட்டியிருக்க மாட்டான். முதல் நாள் பரீட்சை தொடங்கிடும். வேறு பரீட்சைக்கு 2 நாளைக்கு முந்தையே பயங்கர ரைடு வைப்பாங்க. பணம் கட்டாதவர்கள் பணத்தை கட்டவும், பணம் கட்டாத பணத்தை கட்டவும் அப்படிம்பாங்க. வீட்டுக்கு வெளியே, வகுப்புக்கு வெளியே நிறுத்தி காட்டுவோம். பரீட்சைக்கு 2 நாளைக்கு முந்தி வெளியே நிறுத்துவாங்க. பரீட்சைக்கு 1 நாளைக்கு முந்தி வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. பரீட்சை அன்னைக்கு பரீட்சைக்கு வராதம்பாங்க. நான் கேட்பேன், இதையெல்லாம் செய்கிற நீங்கள் நம்ம லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குகிறோம், ஏன் அந்த ரூபாயை நம்ம கட்டக்கூடாது? இந்த ரூபாயை நம்ம ஏன் கட்டக்கூடாது? நம்ம கொடுக்கலாம்ல. யாராவது 10 பையனா ஆளுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கலாம்ல. நான் இருக்கிற, நான் போகக்கூடிய வகுப்பில் அந்த மாதிரி சிக்கி வெளியே நிற்பானல்ல, அந்த பையன்கிட்ட நானே கொடுத்துருவேன். சில பையன் திருப்பி கொடுப்பாங்க, சில பையன் திருப்பி கொடுக்க கூட மறந்து கொடுத்துட்டு அதோட விட்டுருவேன். லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குற நாம இவன் தேர்வு கட்டணம் எழுதின்னு வகுப்புக்கு வெளியே கொண்டு நிறுத்த தெரியுது. ஏன் அதில் நம்ம ஒரு 10 பையன் இருக்கிறான், ஆளுக்கு ஒருத்தருக்கு பணத்தை போட்டு அந்த பையனை எங்கே அனுப்புவோம்? அந்த பையனை பணம் இல்லை, எவ்வளோ பெரிய அவமானம் அவனுக்கு. ஒரு 40 பேருக்கு மத்தியில் ஒரு பையனை எழுப்பி விட்டு நீ 150 ரூபா கட்டலைன்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் உண்டா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் அதனால தான் வள்ளுவன் சொன்னான், கண்ணன்னா கண்ணோட்டம் இல்லாத கண். உன் கண்ணில் இரக்கம் இல்லைன்னா உனக்கு கண் இருந்து என்ன பிரயோஜனம்? அது புண்ணுக்கு சமம். எண்ணென்ப ஏற எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்படி உனக்கு நீ இந்த கண்ணை சரியாக பயன்படுத்தலைன்னா அது புண்ணுன்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். ஆமாம், அதை அடிப்படையாக கொண்டது தான் இந்த மந்திரம். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. எத்தனாவது மந்திரம்? 8 முடிச்சிட்டோமா? 9. பொருள்: வீணாய் அலைபவன் நான், வீணாய் அலைபவன் நான், என்னை இங்கே வா என்று அழைத்தான். என்னை இங்கே வா என்று அழைத்தான். இவருக்கு வேலையே வருகை என்று அருள் புரியாயதன, வானு கூப்பிடும் தானே சொல்லுவார் என்று அழைத்தான். வினைப்பகை அளித்தான். வினைப்பகை அளித்தான். மேலானவன்
உலகில் கலந்தவன், உலகை கடந்தவன், அன்பருக்கு பேரின்பம் தருபவன், அவன் திருவடி பொன் போன்றது, அதில் நம்முடைய தலையை நாம் திருவடியில் நம் தலையை பொருத்துவோம். குறிப்புரை. குறிப்புரை. வம்பன் பயனற்றவன், உம்பரான் மேலுலகத்தவன், உலகு ஊடறுத்துன்னு ஒரு தொடர் இருக்கும். அது இறைவன் ஜோதியாக நின்றது. அயன்மால் காணாதபடி ஜோதியாக நின்றது, அடிமுடி தேட நின்றது. இந்த மந்திர விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வகுப்பு நிறைவு. கிடைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா இன்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம.